Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வீக்கெண்ட் vlog. இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கோம், பட் இப்போ வேற மாதிரி செட் ஆயிருக்கு. ஸோ சர்ச் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் 3 days சம்மர் ப்ரோக்ராம், அது ஒரு 4 hours நடக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி டான்ஸ், மியூசிக், கேம்ஸ், கிராஃப்ட் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் கையிலேயே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த கேபின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கையில் தான் பண்ணியிருக்காங்க. கார்பெட் ரோல் வச்சு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபயர் பிளேஸ், அப்புறம் இந்த சைன் போர்டு இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து கிட்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரியவங்களோட ஹெல்ப்பும் இருக்குது. பட் மேக்ஸிமம் ஒர்க் வந்து மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ தீம் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ். ஸோ அந்த நார்த் போல்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போது நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகும்போது இப்படி லைட்ஸாக இருக்குது. மேலே ஏதோ கிளாத் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து டேபிள் கிளாத்தை தான் போட்டு அதுக்கு பின்னாடி லைட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரியே இருக்கு இல்லையா, அந்த பெரிய பெரிய ஐஸ் மாதிரி. இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் பேப்பரை ரேப் பண்ணி அப்படியே அந்த கார்னர்ஸை வந்து ப்ளூ ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பண்ணது வந்து இந்த மாதிரி கிராஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு அழகான லைட் டீ லைட் கேண்டில்ஸ் சொல்லுவாங்களே, அது வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்னோவாக இருக்கு இல்லையா, ஸ்னோ அப்படியே ஒரு கேவ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவுமே கையில் தான் செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட்டு பேப்பர்ஸ் தான். பேப்பர்ஸ் அப்படியே அவ்வளோ அழகாக செட் பண்ணி அது அப்படியே உள்ளேருந்து பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது எனக்கு பார்க்க அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பெருசாக செலவுலாம் கிடையாது, ஆனால் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கேபின் பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் ஆர் ஹேண்ட் கிராஃப்ட் தான் அது. ஸோ என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ ஃப்ரேம் மட்டும் வுட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வுட்டு மாதிரி பேனல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெறும் ஃபோம் போர்டு. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டதுனால அப்படியே ரியலிஸ்டிக்காக வுட்டு மாதிரியே வந்திருக்கு. எனக்கு அப்படியே என்ன சொல்ல, அப்படியே தோட்டாத்தரணி அளவுக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு ஃப்ரேம் மட்டும் நம்ம வுட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருந்த அழகாக நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாம். நார்தர்ன் லைட்ஸுன்றதுனால அந்த கேபின்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் தான் வந்து ஸ்கிட் பிளேஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் பிளேஸ் மாதிரி இருக்குது, அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சாரீஸ் தான். சாரீஸை தான் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்க நிறைய ஐடியாஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து நார்தர்ன் லைட்ஸுன்றதுனால அதை வந்து நம்ம ஒரு பேக்ட்ராப் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஐஸ்பர்க் இது எல்லாமே இப்படி உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, இது எல்லாமே கையிலேயே செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட விளாக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசண்டாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்டை வந்து இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் இது வந்து நான் குடிக்கிறதுக்கு சியா சீட்ஸ், அப்புறம் இது வந்து எங்கள் 3 பேருக்குமே ஆல்மண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் நைட்டு ஊற வச்சுட்டு தான் நான் படுப்பேன். ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து நாங்கள் 3 பேருமே சாப்பிடுவோம். சியா சீட்ஸ் நான் மட்டும் குடிப்பேன். வெந்தயம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் குடிப்பாங்க. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் ஜேர்னின்றது கிடையாது, ஹெல்தி ஈட்டிங்காக பண்ணுறது. ஸோ வெயிட் லாஸ் அது ஆகிற போது ஆகட்டும். பட் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே நானுமே வந்து பார்த்திங்கன்னா லேட் 30s என்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து இன்னுமே ஹெல்தியராக போகணுன்றது தான் ஆசை. ஸோ அதுவும் என் ஹஸ்பண்டுக்கும் கோஆப்ரேட்
பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி குடிச்சது தான். ஓவர் நைட் அந்த சியா சீட்ஸை ஊற வச்சுட்டு அதில் வந்து லெமன் ஜூஸ், தண்ணி, சால்ட்டு, அப்புறம் ஆம்லா பவுடர் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் பவுடர், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது குடிச்சுப்பேன். அப்புறம் கொஞ்சம் அந்த தோல் உரிச்ச ஆல்மண்ட்ஸ். ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது நிறைய பெனிஃபிட் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. யாருனாலும் சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் என்னோட ட்ரிங்க்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அந்த ஹனி டியூ ஃப்ரூட் அது சாப்பிட்றேன் நான். இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாயில்டு எக் சால்ட் அண்ட் பெப்பர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அடுத்து லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு நான் கின்வா, என்கிட்ட இந்த வாட்டி கின்வா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் குதிரைவாளி மட்டும் இருக்கு. ஸோ அதனால கின்வா வச்சு இன்னைக்கு லஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ மில்லட்ஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா சில டைம் பயங்கரமாக அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கின்வா எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு கின்வா எடுத்திருக்கேன். மில்லட்ஸ் எப்பவுமே வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வேக வைக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸில் கண்டிப்பாக குப்பை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ 1 கப்பு கின்வாக்கு ஒரு 4 to 5 கப்ஸ் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது வந்து டயட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் கேலரிஸ் ஜாஸ்தி ஆகும்னா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுவும் சேர்த்துக்கல. ஸோ இப்போ வந்து நான் ரைஸை நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம இதை லஞ்சுக்கு அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ கின்வா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மிச்ச மில்லட்ஸில் இருக்கிற மாதிரி இதுக்கும் தனியாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து ரைஸுக்கு நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக தமிழ் பீப்புள் என்ன பண்ணுவோம், ரைஸு அதுக்கப்புறம் காய் குழம்பு அப்படி தான் சாப்பிட்டு பழகிருக்கோம். திடீர்னு ரைஸ் வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கும் தெரியாது, நம்ம உடம்புக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால ரைஸுக்கு பதிலாக லிமிட்டடாக 1 கப் அளவுக்கு நம்ம கின்வா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சாலடுக்கு வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற குக்கும்பர் அண்ட் லெட்டஸ், அப்புறம் வந்து வேக வச்ச சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு, இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டயட்டில் இருக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பட் கிட்ஸு கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ஒத்து வர்றது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஸோ அதனால வந்து என் பையனுக்கு வந்து நான் நேற்று பேக்டு சிக்கன் வச்சுருந்தேன். ஸோ அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒயிட் ரைஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு அப்புறம் சிக்கன் பேக்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ், சால்ட், பெப்பர், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கீ கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என் பையனுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் பிரியாணி இருக்குது. இது வந்து சீரக சம்பா ரைஸ் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் அளவுக்கான கேலரிஸோ இல்லை அந்த ஸ்டார்ச் கார்ப்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால அதை நான் காலி பண்ணியே ஆகணும். ஸோ அதனால நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டேன். அடுத்து வந்து நாங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டு கடைக்கு போய் காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் யோகர்ட், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெரி. ரொம்ப சுகரியான ஃப்ரூட்ஸுமே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா வந்து அதுவுமே சுகர், எனக்கு ஜென்ரலாகவே சுகர் வந்து நான் நிறைய கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு இது தெரியும், அது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு. பட் ஸ்டில் பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன். மேலே வந்து கொஞ்சம் வால்நட்டும் போட்டுட்டு அது சாப்பிட கொடுத்தாச்சு. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அவசர அவசரமாக கரெக்டாக 2 நிமிஷம் இருக்கும் கடையை மூடுறதுக்கு முன்னாடி நான் உள்ளே போயிட்டு
கொத்தமல்லி தூக்கிட்டு வரேன்னு நினைச்சிட்டு நான் பார்சலியை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூப், அப்புறம் நம்மளோட கிரீன் சட்னி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்மளோட சிலாண்ட்ரோ, நம்மளோட கொத்தமல்லியோட ஒரு வகை தான் இது. பட் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ 2 டிஷ்ஷு பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சலி சூப் பண்ணிடலான் இருக்கேன். மீதி வந்து கிரீன் சட்னி. ஸோ கிரீன் சட்னிக்கு புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்லேயே வளர்ந்தது தான். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலானது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ஸ்லியே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜ் சாலட் அதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணுறது வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ நிறைய அவுட் பிரேக்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு 2 வாட்டி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மின்ட்டு, அது நான் லீவ்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மின்ட் வந்து நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மின்ட் வந்து நீங்கள் ஸ்டெம் அப்படியே மண்ணில் குத்தி வச்சாலே அது நல்லா வளர்ந்துரும் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம்மில் வந்து குட்டி 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 லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து திரும்ப நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வச்சு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதே வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்குன்னு தனியாக சீட்ஸோ இல்லை நீங்கள் வெளில மின்ட் வாங்குறதுக்கான சூழ்நிலை கூட வராது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ஸ்லி சூப் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் தான். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. ஈவன் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக இந்த ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலை. எங்களோட ஃபுட் ஹேபிட்டையே ஹெல்த்தியராக ஆக்கணுன்றதுக்காக பண்ணுறது இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 ஆனியன், அப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பார்ஸ்லி தண்டு எடுத்துடுங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த லீவ்ஸ் மேலே டாப்பில் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ பார்ஸ்லிலாம் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, லைக் ஏ, கே, சி இந்த மாதிரி. அப்புறம் போன் ஹெல்த்துக்கு நல்லது, இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், அதே மாதிரி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சூப்பாகவே குடிக்கும்போது நம்ம அதோட ஹோல் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த சூப்பை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்கன் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம பொட்டேட்டோ சேர்ப்போம், பட் பொட்டேட்டோவுக்கு பதிலாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ரெசிபீஸ் வர்றதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒரு 1 மினிட் வதங்கிட்ட பிறகு ஒரு 2 கப்பு, நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது சூப் மோடில் வச்சிடலாம். இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக் பிளெண்டரோ இல்லை மிக்சிலேயோ போட்டு இதை நல்லா ஃபைனாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாட்டே மோட்லேருந்து எடுத்துட்டு சூப் மோடை ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸோ மீன்வைல் நம்ம வந்து இந்த மீதி இருக்க பார்ஸ்லியில் க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 2 இல்லை 3 பல் அளவுக்கு பூண்டு, அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் ஃபுல்லாகவே வரும். அடுத்ததாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது வந்து நம்மளுக்கு அந்த சட்னி திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அப்படி வாட்டரியாக இருந்தால் நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம், அதாவது இந்த டிஷ்ஷில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா,
அப்புறம் நம்மளோட பார்ஸ்லி. ஸோ தாராளமாக நீங்கள் சிலாண்ட்ரோக்கு, அதாவது கொத்தமல்லிக்கு பதிலாக பார்ஸ்லி சேர்த்துக்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் பார்ஸ்லி கூட சேர்க்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸை நல்லா புளிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ திரும்பி இதை நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். ஸோ இந்த க்ரீன் சட்னி நாங்கள் மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடிலாம் ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சுண்டல் ஏதாவது நம்ம வேக வச்சுருக்கோன்னா அதில் தாளித்து இதை போட்டுக்கலாம். இல்லை இப்போ நம்ம சாலட்லாம் நிறையா பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்குமே இதை தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் வரும். நம்மளுக்கு அந்த புளிப்பு அப்புறம் காரம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா வந்து அதுக்கு மேலே அது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஓரளவுக்கு தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ அந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சைப்பயிறு அப்புறம் குதிரைவாளி, இது 3 கப்பு பச்சைப்பயிறுனா 1 கப்பு குதிரைவாளி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பெசரட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு ஓவர் நைட் ஊறட்டும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்ச அந்த பார்ஸ்லி அண்டு காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நீங்கள் ஒரு ஸ்டிக் பிளெண்டரோ இல்லை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அடுத்து வந்து மிளகுத்தூள். இப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட டின்னருக்கு பார்ஸ்லி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நான் யோசித்த போது இது எப்படி இருக்குமோன்றது தான் இருந்துச்சு. பட் குடிக்கிறதுக்கு நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஹெல்தி சூப்பு தானே, ஸோ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து குருட்டான்ஸ் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். பட் அகெயின் அது வந்து நம்மளுக்கு ஹெல்தியாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என் பையனுக்கு சூப்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அகெயின் அவருக்கு வந்து தனியாக வேற ஒன்று தான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டயட்டில் இருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் ஒரே ஐட்டத்தை சாப்பிட முடியாது. அதனால ஒரு 2 சமையல், சம்டைம்ஸ் 3 சமையல் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டுக்கு நம்ம வந்து பழக்கப்படுறது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே தான் இருக்குது எனக்கு. என்ன பண்ணணும் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் வந்து இனிமேல் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்ம சாலட் நிறையா சாப்பிட்றோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து நான் சாலட் ட்ரெஸ்ஸிங்கே பண்ணி வச்சிடலான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், அதுக்கு ஈக்குவலான்ட்டாகவே வந்து லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு, பெப்பர் பவுடர், 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் சாலட்னாலும் இதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே வேலையை ரிப்பீட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காது. ஜஸ்ட் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டஸ், அதுக்கப்புறம் நேற்று பேக்டு சிக்கன் வச்சுருந்தேன்னு சொல்லியா, லஞ்சுக்கும் இதான் சாப்பிட்டான். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. ஸோ அது அப்புறம் கொஞ்சம் பாயில்டு சிக்கன் இருந்துச்சு அது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் போட்டு ஒரு குயிக்காக ஒரு டாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட டின்னர் வேலையும் முடிஞ்சிச்சு. இதை தவிர்த்து நிறைய வெஜ்ஜஸ் இதில் போடலாம். பட் வந்து அவருக்கு இந்த சிக்கன் அண்ட் லெட்டஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு சாலட் ரெடி பண்ணேன். அது ரெசிபியும் பார்க்கலாம். குக் பண்ண கின்வா, பன்னீர் அண்ட் சிக் பீஸ், கொண்டக்கடலை அது வச்சு பண்ண போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டு, அதில தயிர், அப்புறம் உப்பு, மிளகாய் தூள், அடுத்து மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமா நீங்க வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் போட்டு நீங்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஆயில்லேயே நான் கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம், நெக்ஸ்ட்டு அஸ்பரகஸ் அது எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் வேக வச்ச கின்வா, உப்பு, நான் வேக வைக்கும்போது கின்வால உப்பு போடல. ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு, அப்புறம் நம்மளோட கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு இதையும் லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக காய் குழம்புன்னு வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து காய்கறிகள் நிறையா நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக. உங்களுக்கு அந்த காரம் பிடிக்கணும் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கின்வா, வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை, அப்புறம் வதக்கி வச்சிருக்கிற அஸ்பரகஸ், கேப்சிகம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்கிற குக்கும்பர், வெங்காயம், அப்புறம் லெட்டஸ். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம ஏற்கனவே சலாட் ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் லெமன் ஜூஸ் எல்லா மிச்சம் இதுலலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நம்ம புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் வேணும், காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக நான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பைட்டுக்கு அது வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாலட் வந்து யார் வேணாலுமே சாப்பிட்லாம், டேஸ்டியாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு சாலட், நிறைய காய்கறிகள் வேணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வந்து கார்ப்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்மளோட இன்னொரு ரெசிபியும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நான் காமிச்ச இந்த ரெசிபீஸ், அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.